பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கேவலங்க. அவங்க பார்வை டார்கெட் பண்ணுறாங்க. திவ்யா பார்வு தான், திவ்யா வெர்சஸ் பார்வு, அதான் நெரேட்டிவ். அப்படி தான் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சபரியை வந்து ஒரு மாதிரி நிற்க வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா, சிலை மாதிரி. இந்த சிலையில் வேறு ஒருத்தவங்களை நிற்க வைக்கிறது தான், யாரை நிற்க வைப்பீங்கன்னு மஞ்சரி கேட்குது. மஞ்சரி சும்மாவே ஆடும், சலங்கையை வேற கட்டி விட்டாங்க, வேறு மாதிரி ஆடுது. அதுக்கு உடனே சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்கும் ஒருமொத்த கருத்து, இந்த விக்ரம் பரதேசி விக்ரம் இருக்காமல் இருங்க, பன்னாட விக்கல்ஸ் விக்ரம் இருக்காம பார்த்தீங்களா, அந்த பன்னாட விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்கிறான்னா, திரும்பவும் பார்வதி தாங்க, எங்கிட்ட திரும்பினாலும் பார்வதி பார்வதி பார்வதிங்க, நாங்கள் எல்லாருமே அசிஸ்டன்ட் மேனேஜரை தான் நிற்க வைப்போம், ஒரு மனை தான் ஒத்துப்போம் அப்படிங்கிறான். காமெடிங்கிற பேரில் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் அடித்து துரத்தி தூக்கி வீசுங்க. ஓட்டு எவனும் போடலை, ஓட்டிங் போய் பார்த்தா இந்த லட்சணம் தெரியுது, விக்கல் சீக்கிரம் லட்சணம். இதில் அப்படியே வந்து ஓட்டு வாங்கி கிழிச்சிட போகிறான்ட்டு இதில் வேற வாட்டர்மெலன் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்துருவோம், அடித்து பார்த்துருவோமா, கிழிச்சிருவாங்க பைத்தியக்காரங்களாம். திவ்யா சொல்லுது, அவங்க யார் பேச்சையும் மதிக்க மாட்டாங்க, என்னையே பேசுவாங்க, அதுக்கு இருக்க வச்சன்ஸ் எல்லாம் இங்கே கக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்கள நாங்கள் நிற்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம், அது இன்னும் அம்சமாக இருக்கும். நல்ல ஐடியா தான், ஆனால் அதை சொல்கிறது யார் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன்டா அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குது பாரு. இன்னும் சம்பவம்லாம் நிறையா இருக்குது, இந்த ப்ரோமோ வேறு லெவல், வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவங்கள் நிறையா இருக்குது, நல்லா போட்டு விடுதுங்க. திவ்யாவுக்கு வந்து சரியான காண்டு. ஏன்னா திவ்யாவே ட்ரிகர் பண்ணிருச்சு பாரு. ஆல்ரெடி திவ்யா வந்து ட்ரிகரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேறு. இப்போ திவ்யா அது நல்லா தாங்க ஆடுது, ஆனால் என்னென்ன ஓவர் டூவாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. நல்லா தான் ஆடுது திவ்யா, பட் ஆனால் வந்து பார்வதி கிட்ட வந்து அதோட ஆட்டங்கள் வந்து செல்லாது போல். ஏன்னா அது சட்டுலாம் விளையாண்டுட்டு இருக்குங்க பார்வதி. என்ன தான் பயம், அந்த கமருதீன் மேட்டரில் பயம் வந்தாலுமே திவ்யாலாம் அடித்து துவம்சம் பண்ணிடும் போல். அந்த மைக்கு போடாமல் திவார் இருந்ததுக்கு ஒரு பிரச்சனை அடைஞ்சு பாருங்க, அதெல்லாம் அடிக்குது, திவ்யாவும் திரும்பி அடிக்குது. ஆனால் ஒரு நாள் 2 நாள், இந்த 1 வாரம் 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், க்ளீனாக அப்சர்வ் பண்ணிடும் திவ்யாவை. அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண போகிறாங்க தெரியல, கடுப்பில் இருக்குது பாரு. அதாவது விஜய் டிவியுமே அதாங்க பண்ணுறாங்க, பார்வை காலி பண்ணணும், திவாரை காலி பண்ணணுங்கிறதாங்க இவங்க டார்கெட்டு. அதுக்கு தான் இந்த மஞ்சரி கிஞ்சரின்னு எல்லாரையும் உள்ளே விட்டாங்க. மஞ்சரி ஓகே, மஞ்சரி நல்லா ட்ரிகர் பண்ணோம். போன சீசன்லாம் என்ன மாதிரி ட்ரிகர் பண்ணிச்சு அது. ஸோ அதனால் வந்ததெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் வந்து கேம் வந்து திவ்யா பார்வதி திவாகர் இப்படியே சுற்றி வருதுங்க. வினோத் அவர் ஒரு பக்கம் இருக்கார், வேறு யார் விளையாடுறா சொல்லுங்கள் கேமு? அமித் என்ன பண்ண போகிறாருன்னு என்னமோ தான் தெரியும். பிரஜைனும் பொண்டாட்டி இன்றைக்கி வந்து தனித்தனியாக தான் விளையாட போகிறேன்னு சொன்னாங்க. அழுதுகிட்டு இருக்கு, உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு பாரதேசி. அவங்க புருஷன் வந்து இது பண்ணுறான் ப்ராங்கு, பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கு. அவன் வந்து விளையாட சொன்னால் ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த ப்ராங்க் எந்த அளவுக்கு போகுது. இவங்க என்ன ஹோட்டல் டாஸ்கில் என்ன கிழிக்கிறாங்க அது பார்த்தீங்களா? நீங்கள் எந்த ப்ரோமோயிலாச்சும் பார்த்தீங்களா? ஒன்று வாட்டர்மெலன் இருக்கார், வினோத் இருக்கார், பார்வதி இருக்குது, வேறு எவனாச்சும் வரானா ப்ரோமோவில் வந்து அட்மாஸ்பியரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எபிசோட் பார்த்தா தான் தெரியும். திவ்யா எல்லா ப்ரோமோலையும் வருது. திவ்யாவுக்குன்னு ஒரு தனியான ஃபேன்ஸ் க்ரியேட் ஆகிட்டாங்க. அது ஒரு செல்லாக்குட்டி, அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் மற்றவன் இந்த சபரி, இந்த எப்ஜே, இந்த ரம்யா, கனியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கனியெல்லாம் காணாமே போயிடுச்சு. ஆனால் இவங்க க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க கனியை வந்து அப்படியே பாப்புலர் இருக்க மாதிரி, ஓப்பனாக கனிக்கும் அதுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி? ஏய் தீபக்கு, அப்படியே ஓடி போயிடணும். இந்த மாமா பாய்ஸ் வேலையெல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸு. என்ன இவ்வளோ கேவலமாயிட்டாங்க வச்சு செய்யுது. ஆனால் திவ்யா வந்து பார்வதியும் திவ்யாவை வச்சு செய்யுது, மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு முடிவு தான் என்னன்னு பார்ப்போமே. மூடிட்டு உட்காரன்னு வேறு சொல்லிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.